சசிகுமார் நடிப்புக்கு வேணும்னா பாராட்டலாம். அதில் வந்து ஜாதியை வந்து ரொம்ப திணிச்சு அப்படிலாம் எந்த ஊர்லேயும் நடக்கவே கிடையாது. நடக்காததெல்லாம் வந்து செருப்பால் அடிக்கிற வரலையும் ஒருத்தன் வாங்குற அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் பிறக்கவும் கிடையாது. எங்கள் ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இறையூர் ஒரு கிராமம். இறையூர் கிராமத்தில் நாங்கள் கிறிஸ்டின், நாங்கள் வன்னியராக இருந்தால் கூட கிறிஸ்டின்னாக இருந்தால் கூட எங்கள் ஊரில் அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் அவங்க வந்து சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் நாங்கள் போய் சாப்பிடுவோம். நாங்கள் அப்படி தான் இருந்தோம். இது வந்து எப்படி தெரியுமா வருது, ஒருத்தவங்க மனசு புண்படுத்துகிற மாதிரி இது படத்தில் வந்து ரொம்ப இன்னும் அவங்க தான் பெரிய ஆளுங்க. நாங்கள் அப்படி யாருமே நினைச்சதே கிடையாது, யாரும் நினைக்கிறோம் போகிறதும் கிடையாது. அப்படி தான் அந்த ஆமாம், ஜாதியை பற்றி தான் அது ஃபுல்லாகவே. ஏன்னா அடிக்கிற வழக்கும் வாங்கிட்டே இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு கோபம் வராதா? இன்னும் இது ஒரு கதை ஒன்றும். ஆனால் சசிகுமார் நடிப்பு வந்து நிஜமாக சொல்கிறேன், தன்னை உருக்கி நடிச்சுக்கிறார். ஆனா ஜாதி பத்தி பேசுறது ரைட்டு தான், அது ஓவரா பேசிட்டு ஓவரானாக்கா ரொம்ப அவர் ஒரு தலைவராக ஆக்கிடுறாங்க. ஊர் தலைவராக ஆக்கிட்டு அவரை கொடுமைப்படுத்துற மாதிரியும் இப்படி ஒரு இது நம்ம சமூகத்தை தப்பா காமிக்கிறாங்க. அவர் பேரே அம்பேத்குமார் தான் அந்த படத்துல. அம்பேத்குமார்னு சொல்லிட்டு அந்த பேர் தான் வைக்கிறாங்க. அதுலேயே தெரியுது உங்களுக்கு, அது செருப்பால் அடிக்கிறது, செருப்பால் காலால் மிதிக்கிறது, இது இந்த ஜெனரேட்டில் யாரையும் ஏற்றுக்க முடியாத ஒரு இது. அது அப்போ நடந்திருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையை பொறுத்தவரையிலும், எங்கள் ஊரில் பொறுத்தவரையிலும், என் கூட பழகிற பேர், என் பேர் ஆரோக்கியதாஸ், என் கூட பழகிற பேர் கோவிந்தசாமி. நானும் அவனும் ஒன்றா ஃப்ரெண்டாக தான் பழகுவோம். அப்படி ஒரு சண்டை இல்லை, இந்த மாதிரி வன்முறை எங்கள் ஊர் சைடில் நடந்தது இல்லை. அது என்னமோ அந்த படத்தில் காமிக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து. சேர்ந்துதான் இருக்கணும். நீங்களே ஏன் முஸ்பேத்துறீங்க? எல்லா சமூகமும் ஒண்ணுதான். நீ பெரிய நான் பெரியவன் யாரையும் கிடையாது. உன்ட்டு 500 ரூபா தான் நீங்க பெரியவங்க, என்கிட்ட 500 ரூபா நான் பெரியவன். இப்ப காலம் மாறி போச்சு. டச் பொண்ணு கேட்குறா பொண்ணு 13 வயசு கூட அவள. அதுபடியே இருக்கும்போது இந்த உலகத்துல வந்து இன்னும் ஜாதியை பத்தி அது ஏன் இப்ப நீங்க இது பண்றீங்க? சமூகத்துக்கு நல்ல கருத்து சொல்லணும். சீனு ராமசாமி போய் படம் எடுக்கணும், ஒரு பாசம், அன்பு, தர்மதுரை படம் பார்த்தீங்களா? சீனு ராமசாமி படமே ஒரு கருத்து சொல்ற படமா தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து டைரக்டருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க படத்தை தேடி இன்னைக்கு இந்த காலையிலேயே கூட அந்த படத்தை தான் போனேன். சரி சசிகுமார் நடிச்சுக்கிறாரு, நல்லா இருக்கும்னு போனேன். படம்லாம் வந்து ஒன்றும் இல்லை, அவர் நடிப்புக்கெல்லாம் குறை சொல்ல முடியாது. படத்தினுடைய திணிக்கப்பட்ட கருத்து தான் ஏற்றுக்க முடியாது. அவ்வளோதான். தேங்க்யூ. சரி.